வேல்வேல் வெற்றிவேல். அனைவருக்கும் வணக்கம். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தின் வழிபாட்டு சிறப்புகளும் பலன்களும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராம எனும் உயர் மந்திரம் அதி உத்தமம். சிறந்த நாமம் ஆயிரமும் தரும் புண்ணியம் இது தருமே. ஸ்ரீராம நாம புண்ணியமது உடன் தருமே. ஸ்ரீராம ராம ராம எனும் உயர் மந்திரம் அதி உத்தமம். சிறந்த நாமம் ஆயிரமும் தரும் புண்ணியம் இது தருமே. ஸ்ரீராம நாம புண்ணியமது உடன் தருமே. ஸ்ரீராம ராம ராம எனும் உயர் மந்திரம் அதி உத்தமம். சிறந்த நாமம் ஆயிரமும் தரும் புண்ணியம் இது தருமே. ஸ்ரீராம நாம புண்ணியமது உடன் தருமே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி வருது. இந்த 4 வரியை நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு மட்டுமன்றி பல வகையிலும் சிறப்பு பெற்ற மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு விரத நாளும் மிகவும் சிறப்புடையதாகும். புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபட்டால் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த மாதத்திற்கு என்னென்ன சிறப்புகள் உள்ளது? புரட்டாசி மாதத்தின் அனைத்து நாட்களும் முக்கியமானவை என்றாலும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்பதோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரா தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அதோட கர்ம பலன் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு வலிமையாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் எண்ணெய் தீபம் போடலாம். பட் ஒருவேளை வலிமை குறைவாக இருக்குது, இல்லை சனி பகவானோட கர்ம பதிவு அதிகமாக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் தீபம் போடலாம். ஸோ அதை நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் அதை போடலாம். பிகாஸ் பிஃபோராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபகளும் கூடி வரும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பெருமாளின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களும் ஒன்றான அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தின் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும். சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு ஆலை இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும். சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம். சேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கௌரி விரதம், ஆனந்த விரதம், பிரதமை, நவராத்திரி, லலிதா விரதம் போன்றவை விசேஷமாகும். சூரிய பகவானின் இச்சா சக்தியாக உஷா தேவியுடன் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணம். இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது. பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியின் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான். ஆகவேதான் மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகிறது. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. வேல்வேல் வெற்றிவேல். பெருமாளின் அருள் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம்.